பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவன் எதனால் ஒரு மனுஷனை கைவிடுறாங்க, அப்படி கைவிடும் போது ஒரு மனுஷனோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், எல்லாரையும் தேவன் கைவிடுவாங்களா, உத்தமமாய் நம்ம ஆண்டவருக்காக நடந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஓகே. இதில் ஆண்டவர் சொல்கிறாங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அதாவது நீ மலையை போல நம்பிட்டுருக்கிற காரியங்கள் ஒரு வேளை என்ன செய்யலாம், விலகி போகலாம். அதாவது நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களாம் விலகி போகலாம். அப்படி விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கையில் நான் நிலை பெயராமலும் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். இது ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்கல. மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம், 8வது வசனத்தை வாசிக்கலாம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. இதில் போதும். இதில் ஆண்டவர் சொல்கிறாங்க, இமை பொழுது உன்னை மறந்தேன். அப்போ யாருக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அப்படின்னா, யாரும் ஏதோ ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க அப்படின்னா கை விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை கொண்டு போய் இன்னொரு நபர் கையில் ஒப்படைச்சாச்சு, இன்னொருத்தவங்க எல்லையில் அவங்கள விட்டாச்சு. அதுதான் அந்த கைவிட்ட கூட்டம். ஆனால் சொல்கிறாங்க, இமை பொழுது நான் கைவிட்டேன். அப்படி நான் இமை பொழுது கைவிட்ட அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் என்ன அப்படின்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையில் நிலை பெயராமலும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஓகே, தேவன் நம்மளை கைவிடுறதுக்கும், தேவன் நம்மளை ஒரு இமை பொழுதில் கைவிடுறதுக்கும், நம்மளை விட்டு விலகி போகிறதற்கும் மறந்து போகிறதற்கும் காரணம் என்ன? வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியேயும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போனாயாகில். சரி, இதில் கொடுத்துருக்காங்க, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில். நான் சொன்ன கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 49லிருந்து 51 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 51. கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும், கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். இதில் போட்டிருக்கு, கிழவன் என்று முகம் பாராமலும். கிழவன் தானே, வயசாயிடுச்சுல, வயசானால ஏன் கஷ்டப்படுத்தணும், இவங்க தானே, இவங்களை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கூட நினைக்காம என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதியை நான் என்ன செய்வேன், வரவிடுவேன். எப்பொழுது வரவிடுவேன்? நீ என்னை விட்டு தூரமாக போகும்போது, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது நான் என்ன செய்வேன், உன்னை கைவிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை கொண்டு போய் கொடிய ஜாதியின் இடத்துல கொண்டு போய் விட்டுருவேன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, உன்னை கிழவன் வயசானவர், இவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன செய்வான், கொடிய அதில் சொல்லியிருக்குல்ல, என்ன செய்வானா? ஓகே, அதில் 51 போட்டிருக்கு, உன் நிலத்தின் கனியை என்ன செய்வான், புசிப்பான். உனக்கு வர வேண்டியதை என்ன செஞ்சுட்டு இருப்பான், உனக்கு வர வேண்டியதை அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து, அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். ஒன்றிருந்து பிடுங்கிக்கிட்டே இருப்பான். உன்னை கேட்கறது இல்லை, ஒன்றையும் அறியாமல் ஒன்றிருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பான், பிடுங்கிட்டே இருப்பான். அதாவது உன் தானியத்தில் உன் திராட்சை ரசத்தில் நீ எதை பண்ணாலும் அதுலேருந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஒரு பங்கு அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஒன்றிருந்து அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை
அவர்கள் கைவிடப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கும். ஆனால் என் கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால என்ன செஞ்சுட்டேன், அவனை நான் இப்படி ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜனங்கள் இவர்களை படுத்துகிற பாடை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், மனதுருகுவாங்களாம். அதை வாசிக்கலாம். ஏசாயா 47 அதிகாரம் 6வது வசனம். நான் என் ஜனத்தின் மேல் கடுங்கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி. போதும். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தில் போட்டிருக்கு, வாசிக்கலாம். 1வது வசனம். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. போதும். இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது பாபிலோனை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க, பாபிலோன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே சொல்லிட்டாங்க, நீ முதலே சொல்லியிருந்தாங்க, நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை கைவிட்டுடுவேன், உன்னை கொண்டு போய் வேற ஒரு கொடிய ஜாதி இடத்துல ஒட்டுருவேன், அவன் உன்னை கொடுமையான காரியங்கள் உனக்கு செய்வான், பலன் இல்லாத ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான், யுத்தம் பண்ணுவான், பார்த்துக்கோ, கவனமாரு சொல்கிறாங்க. அது சொன்னபடி தான் நடக்குது. இங்கேயும் அந்த ஜாதி அப்படி தான் பண்ணுது. ஆனால் இதை பார்த்தோன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம், மனதுருகுகிற ஒரு தேவனா. அப்படி மனதுருகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 11, 15, 17. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நிலரதங்களை. முதல்ல ஆண்டவர் சொல்றது என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, இதில் ஒரு 3 ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் ஆண்டவர் சொல்றாங்க, உன் கல்லுகளை நான் என்ன செய்வேன், பிரகாசிக்கும்படிக்கு வைப்பேன். அடுத்து 15க்கு போயிடலாம். 15வது வசனத்துக்கு போயிடலாம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதுல ஆண்டவர் சொல்ற ரெண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, யாரெல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா இருக்குதோ அந்த கூட்டம்லாம் என்ன வரும், உன் பட்சத்தில் அப்படின்னா உன் பக்கத்தில் உனக்கு ஃபேவராக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அடுத்து 3வது வாரியம் வாசிக்கலாம். 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இதில் ஆண்டவர் சொல்கிறாங்க, 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. அதுக்கப்புறம் எந்த நாவையும் என்ன செய்வ, நீ குற்றப்படுத்துவ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு விரோதமாக அகெயின்ஸ்டாக ஒரு டூலை உருவாக்குவாங்க. இந்த டூலை எடுத்துகிட்டு போய் உன்னை போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. பக்கத்தில் வரும் விழுந்து அப்படி இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறது, இந்த டூலை, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற டூலை நான் என்ன செய்வேன், வாய்க்காதே போக பண்ணுவேன். டூலை உருவாக்குவான். ஆனால் அந்த டூல் என்ன பர்பஸுக்காக செய்யப்பட்டுச்சோ அது என்ன செய்யாது, அதை செய்யாது, வாய்க்காதே போகும். அடுத்து சொல்கிறாங்க, எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு அகைன்ஸ்ட் ஒரு கூட்டம் பேசிகிட்டே இருக்கும். தான் பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க, நம்மளும் அவங்களும் சந்திக்கிற மாதிரி வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போது நம்ம பேசுகிறதான் கரெக்டு அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களாம், ப்ரூஃப் பண்ணுவாங்க. அப்போ முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், இமை பொழுது ஒரு கூட்டத்தை கைவிடுறாங்க. அப்போது அந்த கைவிடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம், கைவிடுகிறாங்களாம். அப்படி கைவிடும் பொழுது ஒரு அந்நிய ஜாதி, கொடிய ஜாதி இடத்துல அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி மாட்டிக்கொள்கிற ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, விடுதலையாக்காக மனதுருகிறாங்க. சரி, தவறு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு சிறையிருப்பில் ஆண்டவர் கைவிடுறாங்க, ஓகே, இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குது இல்லையா. ஆனால் தப்பே பண்ணாத ஒரு நபர் இதே மாதிரி ஆண்டவர் இன்னொருத்தவங்க கையில் கொண்டு போய் விடுறாங்க. வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். சரி, இதில் யோபு சொல்கிறாரு, தேவனிடத்துல நம்ம நன்மையை பெற்றோம், இப்போ இந்த தேவனிடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டாமா, தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். யோபு ஏதோ தெரியாமல் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால், யோபு உண்மையில் கரெக்டாக தான் சொல்கிறாரு. இந்த தீமை யாரால நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆண்டவரால் தான் நடந்துகிட்டு இருக்கு. கடவுள்னால தான் அவள் லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, தீமை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த யோபுடைய கேரக்டர் என்ன, நம்ம என்ன பார்த்தோம், நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை கைவிடுவேன். அந்த இமை பொழுது கைவிடுற நேரத்தில் என்ன நடக்கும்,
பெரிய பெரிய காரியங்கள் நீ வந்து நினைக்க முடியாத கொடூரங்கள் உன் எல்லைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இந்த யோபு சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் தீமை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த யோபு எப்படி வாழ்ந்தாராம்? ஒன்று வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். சரி, ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்க? 4 கேரக்டர் சொல்கிறான். யோபுவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 4 கேரக்டர். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், இங்கிலீஷில் போட்டிருக்கு. அவன் ஹானஸ்டான ஒரு மனுஷன், கடவுளுக்கு பயப்படுகிறவன். அடுத்து 4வது போட்டிருக்கு, கடவுளுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அதாவது இது தவறு, இது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு பயப்படுறது மாத்திரம் கிடையாதான். அதை பயந்துட்டு அது என்ன செய்வாராம், இதை தொடர்ச்சி செய்யக்கூடாது, செஞ்ச ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாராம், நவுண்டு போயிடுவாராம். 4 காரியத்தை சொல்றாரு. அடுத்து 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க. 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்போ என்னதான், இவதான் டாப் நம்பர். அதாவது லிஸ்ட்ல பூமியில ஆண்டவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் இது இல்லையா? ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது பூமியில ஒருவனும் கிடையாது. பூமியில யாரை போல, இந்த யோபுவை போல ஒருவனும் கிடையாதான். யாரை போல? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அப்போ இதில் நமக்கு 2 விஷயம் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலும் நம்மளுடைய எல்லைகள் என்ன வரும்? தீமை வரும். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கலினாலும் நம்ம எல்லைகளில் தீமைகள் வருது. சரி, செவி கொடுக்கல அப்படின்னா தீமைகள் வருது. ஓகே, கரெக்டு. செவி கொடுக்கறதுனால டாப் நம்பரில் இருக்கிறாரு, ஆண்டோட லிஸ்ட்டில் பூமியில் டாப் நம்பரில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவருக்கும் ஏன் வந்து இந்த பாடுகள் பிரச்சனைகள் வருதான்? ஏன் கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாராம்? வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அவன் இன்னும் தன் உத்தமத்தில் 3வது நேரம் ஆண்டவர் சொல்றாங்க. அதாவது அவன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவன் 3வது நேரம் சொல்லிட்டு அவன் யாரா? நீ என்னை ஏவன எதுக்காக ஏவன அப்படின்னா, நீ வந்து அவன் உத்தமம் இருக்க மாட்டான் அப்படின்னு நீ சொன்னல, நான் பார்த்துட்டேன். அவன் எப்படி தான் இருக்கிறான்? உத்தமத்தில் எப்படி தான் இருக்கான்? உறுதியாக இருக்கிறான். அப்போ ஏன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவங்க வாழ்க்கையில் இப்படி, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாம் ஏன் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாங்களாம், அவன் உத்தமமாக இருக்கிறானா, அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனாலும் என்னை குறித்து எப்படி இருக்கிறானா, எனக்கு அகெயின்ஸ்டாக பேசாதபடிக்கு இருக்கிறானா அப்படிங்கிறத செக் பண்ணுகிறதற்கு விரும்புகிறாங்களாம். யோபு 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானோ பாரும் என்றார். இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, வந்து சொல்றார், அவனை எடுத்து பாருங்க, அவன் என்ன செஞ்சிருவான்? உங்களை தூஷிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, இந்த டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இல்லை அவன் தூஷிக்க மாட்டான், எனக்கு அவன் நம்பிக்கை இருக்குது, அவன் என் மேலே உத்தமமாக தான் இருப்பான், என்னோட எல்லைகளில் அவன் கரெக்டாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்களாம், இந்த யோபனுடைய எல்லையில் இந்த சோதனையை அலோவ் பண்ணுறாங்களாம். ஆனால் இந்த ஆண்டவர் அவனை நம்பி சோதனை அலோவ் பண்ணாங்கல்ல, இந்த அலோவ் பண்ணதுக்கு யோபு எப்படி பிஹேவ் பண்ணார்? வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 12-13. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருதெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். சரி, ஓகே. இப்போ சில போட்டிருக்கு, ஒரு தெரியாமல் போன பின்பு தன்னுடைய லுக்கே, அதாவது தான் இப்படி ஒரு கேரக்டர், அவர் ஒரு ரொம்ப ரிச்சஸ்ட்டாக வாழ்ந்தவர், ரொம்ப ரிச்சஸ்ட்டாக அந்த அவர் இருந்த அந்த ஊரில் அவர் தான் ரொம்ப ரிச்சஸ்ட்டாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் தன்னுடைய இது எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாரு. எல்லாத்தையும் இழந்து உரு தெரியாமல் போன பின்பும் ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு என்ன செய்யலையாம், அகெயின்ஸ்டாக பேசவே இல்லையாம். அது வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 நாள் என்ன செஞ்சிட்டே இருக்கிறாராம், அமைதியாக இருக்கு. இவரும் ஒன்றும் பேசலை, அவங்களும் ஒன்றும் பேசலை, அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்குது? வாசிக்கலாம். யோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். மனுஷன்
தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கிறவனை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? இப்போ அவர் கேட்குறாங்க. யார் கேட்குறா? 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக, அவருடைய ஃப்ரெண்டு, யோபனுடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ எப்படி கிடையாது. அது இன்டைரக்டாக அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா 17வது வசனம் வாசிக்கிறோம். நீதிமானாக இருப்பானோ? தேவனை பார்க்கிலும் நீதிமானாக இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்குனவரை பார்க்கிலும் சுத்தமாக இருப்பானோ? நீ சுத்தம் கிடையாது. ஆண்டவர் நல்லவர் தான், நீர் எப்படி கிடையாது, ஆனால் சுத்தம் கிடையாது. இது கரெக்டாக தப்பாங்கிறது யார் பேசணும்? இப்போ யார் பேசணும்னா ஆண்டவர் பேசலாம் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 4வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருது. கிட்டத்தட்ட 38 அதிகாரம் வரைக்கும், 38 அதிகாரத்து முந்தின அதிகாரம் வரைக்கும், அதாவது 37 அதிகாரம் வரைக்கும் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க பேசுகிறதுக்கு அவர் பதில் சொல்கிறது, இவங்க பேசுகிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறது. ஏன்னா இவங்க வந்ததே இந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தது நோக்கமே எதுக்காக அப்படின்னா அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்காக. அது அப்படி தானே போட்டிருக்கு. அதை வாசிக்கலாம். அந்த வாசித்த வசனம் 8 அந்த 11வது அதிகாரம் வாசிக்கலாம். யோபினுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூக்கியனான பில்தாதும் நாகமாத்தியானான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோட ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். சரி, இதில் பார்க்குறோம். இந்த எலிபாஸ் அவர் ஒருத்தர் குறித்து மட்டும் பார்க்கலாம் இல்லையா? அவர் எதுக்கு வந்தாராம்? அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அப்புறம் ஒருவரோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு அவர் தங்கள் ஸ்தானத்திலேருந்து என்ன செய்யாங்களாம், வந்தாங்களாம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? இல்லை நீ கரெக்ட் கிடையாது, நீ உத்தமன் கிடையாது அப்படின்னு இன்டைரக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு இவருக்கு இன்டைரக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட இந்த யோபு மேலே அவருக்கு இறக்கமே இல்லை. அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டார். அவருக்கு தனக்கு இருந்த செல்வத்தை இழந்துட்டார், தனக்கு இருந்த பிள்ளைகள் இழந்துட்டார், இன்னும் சொல்ல போனால் தனக்கு இருந்த பலன் இழந்துட்டார். ஒரு தெரியாமல் இருக்கிறாராம். அப்புறமும் இந்த டீமுக்கு ஏன் இறக்கம் வரல அப்படின்னா அதுதான் நம்ம ஆண்டவர் வார்த்தை சொன்னாங்கல்ல, கொடிய முகம் உள்ளதும் யார் என்று பாராமல் கிழவன் என்று பாராமல். அதுக்கு ஒரு முகம் இருக்குது. இந்த சத்ருவுக்கு ஒரு முகம் இருக்குது. அது என்னவா? அது கிழவன் கூட பார்க்காது. அவன் கஷ்டப்படுறானே, அவன் தனியாக இருக்கிறானே, அவன் தன்னுடைய பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டானே, செல்வத்தை இழந்துட்டானே, சரீரத்தில் பலன் இல்லையே, அவன் உரு தெரியாமல் அலைஞ்சு கிடக்கிறானே அப்படின்னு கூட அது பார்க்காது. அந்த சாத்தான் என்ன செய்யும், அந்த கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னா அவனுக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுமா. அப்படி அகைன்ஸ்டாக தான் அந்த எலிபாஸ் பேசுறாரு. என்ன பேசுறாரு? 17வது வசனத்தில் வாசிக்கிறோம்ல, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? சுத்தமா இருப்பானோ அப்படின்னா இன்டைரக்டா சொல்ல வர்றது என்னன்னா இவன் சுத்தம் கிடையாது, நீ கரெக்ட் கிடையாது, நீ சரி கிடையாது, அதனால தான் உனக்கு இதெல்லாம் பிரச்சனை. சரி, இந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய அக்னாலஜ்மெண்ட், ஆண்டவருடைய ரிப்ளையை வாசிக்கலாம். 42வது அதிகாரம் 7வது வசனம். 42 அதிகாரம் வரைக்கும் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் ரிவீல் பண்ணுறது, அதாவது யார் கரெக்டு, யோபு சைடு கரெக்டா, யோபுடைய நண்பர் சைடு கரெக்டா, யார் பேசுனது கரெக்டு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற இடம் 42வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்ற பேரை பாருங்களேன், எலிபாஸ். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? ஏதோ ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இவரை மட்டம் தட்டினார்ல. இதுதான் ஆண்டவருக்கு தெரியும் அவன் எந்த நோக்கத்தில் அவன் பேசுறான், அவன் தாட் என்ன தெரியுமா? யோபு வாய் திறந்து பேசிட்டு இருக்கிறார்ல, இப்போ யோபு வாயை மூட பண்ணணும். ஏன்னா யோபுக்கு எல்லாம் இழந்துருச்சு. யோபு என்ன சொல்லணும்? நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிங்க எல்லாரும் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி நிற்கணும். இதுதான் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி யோபு ரியாக்ட் பண்ணலல்ல. இவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இழந்துட்டான், ஆனாலும் தைரியமாக பேசிட்டு இருக்கானாப்பா, எதுவுமே இல்லையே, ஆனால் இவன் எப்படி இவனுக்கு இந்த போல்னஸ் வருது? இருக்கக்கூடாது, இது கரெக்ட் கிடையாது, இப்படின்னு தான் இவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. இவங்க உறுத்திக்கிட்டு இப்போ என்ன சொல்ல வராங்க? ஆண்டவரை கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம கூட இருக்கிற கூட்டம் இப்படி தான் கனெக்ட் பண்ணோம். என்னன்னா ஆண்டவர் கரெக்ட் தான், நீ தான் சரி கிடையாது, உன் சைடில் தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்ல. இப்போ தான் ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணுறாங்க. யார் அந்த பேரை மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, எலிபாஸ் நோக்கி. ஆனால் இந்த எலிபாஸ் என்ன சொன்னார்? வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம் 17வது வசனத்தில். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவனை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது? ஆண்டவர் உயர்த்தி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் யார் பேசுன மாதிரி பேசலை, யோபு பேசின மாதிரி என்னைய நிதானமாக பேசலை. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ நடிக்கிறப்பா, நீ
நீ நடிச்சு ஏதோ எனக்கு ஏதோ சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிட்டு நீ யோபு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நீ மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிற. அதனால தான் 7வது வசனத்தில் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு அவன் பேரையும் சொல்லிட்டாங்க, எலிப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிதானமாக என்ன செய்யலை, நீ பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியுது யார் சைடு கரெக்டு தப்பு. ஆனால் என்ன ஆகும், இது கொஞ்சம் டிலே இருக்கும். இந்த டிலே வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், தாக்கு பிடிக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோம் 4வது கிட்டத்தட்ட 3வது அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, 42வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் என்னையா கைவிடுகிற நிலைமை. இமை பொழுதுங்கிற கேப் எவ்வளோ தூரம் இருக்குல்ல, ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே யோபு என்ன செய்கிறாரு, அவர் பிறந்த நாளை சபிச்சுன்னு ஆரம்பிக்குதா, 3வது அதிகாரம் 1வது வசனம் அதான் ஆரம்பிக்கு. தன் பிறந்த நாளை சபித்து அப்படின்னு ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கு. அங்கே ஆரம்பிக்கிறது தான் பேசிக்கிட்டே இருக்கிறார், மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவ்வளோ பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளோ ரிப்ளை பண்ணாலும் ஆண்டவர் குறித்து அவர் என்ன செய்யலையா, தூஷிக்கவே இல்லையா. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அவன் என்னை குறிச்சிட்டு தான் பேசிட்டு இருந்தான், நிதானமாக தான் அவன் சொல்கிறாங்க. அவன் பேசினான் கரெக்டு தான், யோபு பேசினது கரெக்டு தான். அவன் யோபு நிறைய காரியங்கள் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் என்னை குறித்து என்ன தான் இருந்தான், நிதானமாக, அதாவது உண்மை இல்லாத தன்மையை என்னை குறித்து அவன் பேசலை. என்னத்தை நினைக்கிறானோ அதை அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தான். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த யோபுக்கு உத்தமமாக நடந்தார்ல, அந்த யோபுக்கு பண்ணக்கூடிய காரியத்தை வாசிக்கலாம். 42வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உத்தமமாக நடந்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சில சுச்சுவேஷன்ஸ் வரும், நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க வந்து என்ன செய்வான், நமக்கு அகெயின்ஸ்டாக பேசுவான், கடவுளுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி பேசுவான், கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. நம்ம ஏதோ எல்லாம் இழந்ததுனால நம்ம கூட ஆண்டவர் இல்லை அப்படிலாம் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இந்த யோபுவை போல உத்தமமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சில காரியங்கள் போட்டிருக்கு. அதில் ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம். 11வது வசனத்தில் போட்டிருக்கு, முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. சரி, இப்போ ஆண்டவர் நமக்கு செய்வேன் அப்படின்னு நமக்கு இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு முன் அறிமுகமான அனைவரையும் என்ன செய்வாங்களாம், நம்மை தேடி வர பண்ணுவாங்களாம். அப்படின்னா என்ன வைக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரால் எல்லாரையும் தேடி வர வைக்க முடியும். ஏதோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் கிடையாது, நமக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் அறிமுகமோ, அதான் இன்னும் சொல்ல போனால் நம்ம மைண்டில் எந்தெந்த நபர்லாம் இருக்கிறாங்களோ அதான் அறிமுகம் இல்லையா. நம்ம மைண்டில் இருதயத்தின் ஆழத்தில் நம்ம மறந்து போன இப்படி எல்லா நபர்களையும் தேடி வர வைப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா நபர்களும் தேடி வரணும்னா எல்லார் இருதயத்திலையும் ஆண்டவர் பேசுவாங்களாம். நமக்கு அறிமுகமாக இருக்கிற எல்லா இருதயத்திலையும் பேசி நம்மளை ஞாபகப்படுத்தி நம்ம கூட இருக்கிறத நிரூபித்து என்ன செய்வாங்களாம், அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்களாம். அடுத்து வாசிக்கலாம். அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. ஓகே, இதில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அப்படின்னா 2வது காரியம் என்ன அப்படின்னா, அங்கலாய்க்கிறவர்களையும் ஆறுதல் சொல்லுகிறவர்களாகவும் மாற்ற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேர் பண்ணுவாங்க உண்மையாக. இது ஆண்டவர் செய்கிற காரியம். சும்மாலாம் யாருக்காகவும் நம்மளை கேர் பண்ண முடியாது. ஆண்டவர் கொடுக்குற உத்தமமாக நடந்து அப்படி அவங்கள ஆறுதல் படுத்த போகிற, மனதுருக போகிற அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, 2வது விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். என்ன செய்ய போகிறாங்களாம், ஆறுதல் படுத்துகிறவர்களை, அங்கலாய்க்கிறவர்களை, நமக்காக பரிதபிக்கிற மக்களை என்ன செய்வாங்க, நம்ம மத்தியில் கொண்டு வருவாங்க. அடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். சரி, இது எதை காட்டுது அப்படின்னா, கிஃப்ட். நம்மள்ட்ட வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆண்டவர் மனதுருகுனாங்க அப்படின்னா இவைகள் நிச்சயம் நம்ம எல்லைகளில் சம்பவிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம எப்படி தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருந்தாகணும். அப்படி பொறுமையாக இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற 3வது காரியம் என்ன அப்படின்னா, தங்க காசும் வெள்ளி ஆபரணங்களும் கொண்டு கொடுப்பார்கள். அப்படின்னா கிஃப்ட் நம்ம என்ன செய்வோம், ரிசீவ் பண்ணுவோம். அடுத்து 15வது வசனம் பேரலாம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. ஓகே, இல்லை சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகுள்ள பெண்கள் காணப்படுவதில்லை. அப்படி இல்லை. இது என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பை ஆண்டவர் எப்படியே மாற்றுவாங்களாம், பியூட்டிஃபுல்லாக மாற்றுவாங்க, அழகாக மாற்றுவாங்க. நம்மளோட அப்பியரன்ஸ் எல்லாவற்றையும், நம்மளோட அப்பியரன்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும்
பியூட்டிஃபுல்லாக அழகாக. நம்ம ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணுறது வேறு, நம்ம மைண்டில் இருக்கிற இமேஜினேஷனில் தான் நம்ம ஒரு ரூமை நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருப்போம், இந்த ரூமை போல் இந்த ரூமை நம்ம டெக்கரேட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மைண்டில் யோசித்து நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்ல. அதே போல் ஆண்டவருக்கு பல ஞானங்கள் இருக்குது. நம்ம அறியாத ஒரு உலகத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அழகான, நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம், தங்கத்தில் நடக்கிறவர், வெள்ளிகளில் நடக்கிறவர், தங்கம் வெள்ளி வைரங்கள் இந்த மாதிரி கற்களில் அவர் உலாவுகிற ஒரு தேவன். பெரிய அழகான காட்சிகள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன் நம்ம வாழ்க்கை என்ன செய்வாங்களாம், அழகுபடுத்துவாங்களாம். அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நாம் நம்மளுடைய உத்தமத்தில், அதாவது ஆண்டவரை தூஷிக்காதபடிக்கு மன உறுதியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே மனதுருகுகிற ஒரு தேவனா. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்கிற நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, யார் யார் எந்தெந்த இடத்துலேருந்து பார்க்கிறார்களோ தகப்பனே அவர்களுடைய கரத்தில் தருகிறேன். தகப்பனே, இப்பொழுது நிறையா ரிஜெக்ஷன்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கான்வர்சேஷன், எதிர்பேச்சுகள் நிறைய அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கரெக்ட் கிடையாது, நீ தப்பு, நீ இப்படி தப்பு பண்ணதுனால தான் ஆண்டவனை தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பேசுகிற ஒரு கூட்டம் தகப்பனே, இதற்கு மத்தியில் பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்க. தகப்பனே, தூஷிக்காதபடி இருக்க உதவி செய்யுங்க. கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட யோபுடைய லைஃப்பில் நடந்தது போல கிரகிக்க முடியாத காரியங்களை நமக்கு செய்கிற தேவன், நமக்கு அறிமுகமான அனைவரையும் நம்மளை தேடி வர பண்ணுகிற தேவன், நம்ம மேல் அக்கறை உள்ள ஜனங்களை நம்மிடத்தில் கொண்டு வருகிற தேவன், தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு கிஃப்டாக கொடுக்க வைக்க போகிற ஒரு தேவன். கடைசியாக பார்க்கிறோம், நம்மளை அழகுபடுத்துகிற ஒரு தேவன், நம்மளுடைய வாழ்க்கையையும் முற்றிலும் அழகுபடுத்துகிற ஒரு தேவன். நீங்கள் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இதே நேரத்தில் எங்களுடைய செய்திகள் ஒளிபரப்பாகும். நீங்கள் பார்க்க தவறினால் கூட நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுமானால் ஸ்க்ரீனில் தேவைப்படுகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினால் உங்களுக்காக நாங்கள் எந்த நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்தின் பிரதான நோக்கமாகிய சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 3 மணி முதல் 5 மணி வரை நடக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாகன வசதிகள் செய்து தருவோம். ஒவ்வொரு சண்டே கிளாஸ்லேயும் சொல்லப்படுகிற வசனங்களே வருடத்தின் கடைசியில் பரீட்சைகள் நடத்தப்படும். அந்த பரீட்சையில் தேர்வு பெறுகிற முதல் 3 பிள்ளைகளுக்கு ரொக்க பரிசாக 4000 ரூபாயிலிருந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ட்ரூத் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனலிலேயும் வாட்ஸ்அப்லேயும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.